மீட்பும் கிறிஸ்து என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய யோபு கூறுகிறார். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது சொல்லுகிறார்? நல்ல அருமையான ஒரு இடத்திலே நல்ல நிலையிலே இருந்து அவர் சொல்லவில்லை. ஆடுகளின் மத்தியிலே, உபத்திரவங்களின் மத்தியிலே, மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே, நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையிலே என்ன சொல்கிறார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்பவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 130ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களிலே கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் என்றும் மீட்டுக் கொள்ளுவார். அன்பானவர்களே, மீட்பு என்பது எல்லா மனிதர்களுக்கும் தேவையானது. கடவுளிடத்திலே திரளான மீட்புகள் உண்டு. அவர் நம்மை மீட்க விரும்புகின்றார். மீட்பு என்பது ஒரு சமய சொல் மாத்திரம் அல்ல. உதாரணமாக ஆந்திராவிலோ ஒரிசாவிலோ நிறைய மழை பெய்து வெள்ளம் வருகின்ற பொழுது செய்தி இப்படி வாசிப்பார்கள். மீட்பு பணிகள் தீவிரம் என்று சொல்லுவார்கள். மீட்பு என்பதை வேதத்திலிருந்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மீட்பு என்பது மனித வாழ்வின் முழுமையான அடையாளம். மனித வாழ்வின் முழுமையின் அடையாளம். அரைகுறையாக நாம் மீட்கப்பட முடியாது. ஏதோ ஒரு நாள் மீட்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், சாட்சி சொல்வது மட்டுமல்ல. மீட்பு என்பது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய ஒன்று. அது முழுமையான நிலையிலே இருக்கின்றது. 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய மனிதனாக இருக்கிறான், எல்லாம் புதிதாயின. மீட்பு என்பது முழுமையின் அடையாளம். இரண்டாவதாக, மீட்பு என்பது இயங்கும் வாழ்வின் அடையாளம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நான் அனுதினமும் பிழைக்கிறேன். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சுயத்திற்கு மறிக்கின்ற பொழுது இயேசு நமக்குள் வந்து வாழ ஆரம்பிக்கின்றார். அதைத்தான் பவுல் கலாத்தியர் 2:20 காண்பிக்கின்றார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். மீட்பு என்பது கிறிஸ்துவோடு இயங்கும் வாழ்வின் அடையாளம். மூன்றாவதாக, மீட்பு என்பது மகிழ்ச்சி வாழ்வின் அடையாளம். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 3 உவமைகளை ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு பெண் முக்கியமான வெள்ளி நாணயத்தை குறைக்கிறாள், தேடுகிறாள், மீட்டுக் கொள்கின்றாள். கிடைத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறார். 100 ஆடுகள், ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டது. மேய்ப்பன் தேடி கண்டுபிடித்து எல்லோரோடும் சேர்ந்து மகிழ்கிறான். இளைய குமாரன் தொலைந்து போனவன், காணாமல் போனவன் மறுபடியும் திரும்ப வருகிறான். மகிழ்ச்சி. மீட்கப்படுதல் மகிழ்ச்சியின் அடையாளம். அன்பானவர்களே, இந்த வாழ்வில் முழுமையாக காண கர்த்தருக்குள் இயங்க முடியாதபடி, கர்த்தர் தருகின்ற மகிழ்ச்சியை நம் வாழ்வில் மீட்பின் வழியாக முழுமையாக அனுபவிக்க முடியாதபடி பல தடைகள் நமக்குள்ளதாக
நமக்குள் இருக்கின்ற பாவ நிலை தடையாக இருக்கின்றது. சகே ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. சகையினுடைய வீட்டிலே எல்லாம் இருந்தது. ஆசைக்கு குறையில்லை, பதவி இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஆனால் இது குறைவாக இருந்தது. அவருக்கு சமூகத்திலே நல்ல மதிப்பில்லாமல் இருந்தது. பாவியான மனுஷன் என்று முறுமுறுத்தார்கள். பாவி என்று அழைக்கப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடைந்திருந்த சகேயுவை அங்கே ஆண்டவர் மீட்டுக் கொள்கிறார். எந்த இடத்தில் நாம் வீழ்ந்து போகிறோமோ அங்கே இருந்து எழுவதுதான் மீட்பு. எந்த இடம் என்னுடைய வாழ்க்கையிலே நிரப்பப்படாமல் இருக்கின்றதோ நிரப்பப்படுவதுதான் மீட்பு. மீட்பு என்பது ஏதோ ஒரு நாளிலே நடந்து விடுகின்ற காரியம் அல்ல. முழுமையான இயங்குகின்ற உயிரோட்டம் உள்ள மகிழ்ச்சியான இந்த மீட்பை என் வாழ்நாள் முழுவதும் நான் எப்படி பெற்றுக் கொள்வது? யார் இந்த மீட்பை பெற்றுக் கொள்ள முடியும்? இந்த கேள்விக்கு நான் வேதத்திலே ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தின் வழியாக பதில் சொல்ல விரும்புகின்றேன். சங்கீதம் 9:10 ஒரு அருமையான வார்த்தை உண்டு. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. உண்மையோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே, நீதான் எனக்கு உண்மையான சொந்தம், உம்மை விட்டால் எனக்கு வேறு வழியில்லை ஆண்டவரே, இப்படி தேடி வருகின்ற பொழுது ஒரு நாளும் என் தெய்வம் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. ஆமென். நாம் சுவிசேஷ பாடமாக வாசிக்க கேட்ட மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே 46 முதல் 52 வசனங்களிலே வருகின்ற ஒரு கண் தெரியாத பரித்திமேயு என்ற மனிதனை ஆண்டவர் அருமையாக சுகப்படுத்தின நிகழ்விலே இருந்து மீட்பை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவசரமாக இயேசு கிறிஸ்து திரளான மக்களோடு எரிகோவின் வழியாக எருசலேமை நோக்கி செல்கிறார். நிறைய கூட்டம். சாலை ஓரத்திலே கண் தெரியாத ஒரு மனிதன் வழக்கம் போல பிச்சை எடுப்பதற்காக அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கு மாத்திரம் நிறைய காலடிகள் சத்தம் கேட்கிறதே, என்ன என்று விசாரித்த பொழுது அவருக்கு பதில் கிடைக்கிறது. உனக்கு தெரியாதா? இயேசு வருகிறார். நசரேயனாகிய இயேசுவா, தாவீதின் குமாரனா, நான் அவரை சந்திக்க வேண்டுமே. எவ்வளவு நாட்களாய் நான் காத்திருந்தேன். இன்றைக்கு நான் கண்டிப்பாய் அவரை சந்திப்பேன். சத்தம் அதிலே வருகின்ற பொழுது கத்துகிறார், தாவீதின் குமாரனே இறங்கும். ஆச்சரியம், இயேசுவோடு வந்தவர்கள் இயேசுவை போல இல்லை. அதற்கிறார்கள், கத்தாத ஒரு விஐபி வந்திருக்கிறார். நான் அசர இன்னும் அதிக சத்தம், தாவீதின் குமாரனே. எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் அழுகை ஆண்டவருக்கு கேட்கும். அல்லேலூயா. வசனம் அழகாய் சொல்கிறது. இயேசு நின்று, உலகத்தை படைத்த தெய்வம் ஒரு சாதாரண யாருமே கவனிக்காத ஒரு மனிதனுக்காய் நிற்கிறார் என்று சொன்னால் எனக்காகவும் அவர் நிற்கின்ற தெய்வம். அவனை அழைத்து வாருங்கள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என்னை விசாரிக்கின்றான். அன்பரே, நான் பார்வை அடைய வேண்டும். உன் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகிறது. உன்
விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பார்க்கிறான், தெய்வத்தை பார்க்கிறான், சந்தோஷமாக சொல்லி இந்த பகுதியிலே இருந்து யார் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும்? 3 குறிப்புகளை நான் வைக்க விரும்புகின்றேன். கேள்விப்பட்டு 47ஆம் வசனத்திலே கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்க ஆயத்தப்படுகிறான். இதே மார்க் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 32, 33 பார்த்தீங்கன்னா, எதற்காக எந்த நோக்கத்தோடு எரிகோவின் வழியாக இயேசு செல்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். எருசலேமை நோக்கி இயேசு கிறிஸ்து வேகமாய் போகிறார். ஆண்டவரே சொல்கிறார், இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே என்னை சிலுவையிலே அறைவார்கள், நான் ஒப்புக் கொடுக்கப்படுவேன். எரிகோவின் வழியாக அந்த கண் தெரியாத பர்த்திமேயுவை வழியாக கடந்து போகின்ற ஆண்டவர் மறுபடியும் அந்த வழியாக வரவழையே அது அந்த குருவுக்கு தெரியாது. எப்படியாவது நாம் பார்க்க வேண்டும், இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் முதலாவது எனக்கு என்ன சொல்லுகின்றது? சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு மீட்பு. இயேசு வருகிறார், நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்ற கவனம் எனக்கு தேவை. கடவுள் நம் வாழ்வில் தருகின்ற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அது எனக்கு மீட்பாக நன்மையாக அமைகின்றது. அவ்வளவு வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? நாம் விழுந்து போகின்ற பொழுது, சோர்வாக இருக்கின்ற பொழுது, பலவீனமான நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு வாய்ப்புகளை, மறுபடியும் நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு மீட்பு. மொர்தெகாய் எஸ்தரிடம், உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது, யூத ஜனத்தை மீட்பதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், பயன்படுத்து. இத்தனை பேர் ஆண்டவர் நம்மை உருவாக்க, நம்மை பயன்படுத்த தருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம். வேதத்திலே 2 உதாரணங்களை காண்பிக்கிறேன். மார்க் 10ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 29 வசனங்களில் ஏரோது யோவான் ஸ்நானனை குறித்து நாம் பார்க்கின்றோம். யோவான் ஸ்நானன் ஏரோது செய்த தவறை வெளிப்படையாக கண்டித்ததினால் சிறைச்சாலையிலே இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சிறைச்சாலையிலே ஒரு கைதியாக யோவான் ஸ்நானன் இருந்தாலும் அவன் ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதினாலே 6:20 பார்த்தீங்கன்னா, தினமும் சிறைச்சாலைக்கு வந்து கைதியை சந்தித்து ஆலோசனை பெற்று அதன்படி அவன் செய்து வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கவனிக்க வேண்டியது என்னன்னா, யோவான் ஸ்நானகன், he was not an ordinary preacher, man of fire, அக்கினி பிரசங்கி. எப்பொழுதெல்லாம் ஏரோது தன்னிடத்திலே வருகின்ற பொழுதெல்லாம் மற்ற காரியங்களை குறித்து ஆலோசனைகளை சொன்னாலும், நீ மனம் திரும்ப வேண்டும், நீ ரட்சிக்கப்பட வேண்டும், உன் பாவத்தை விட்டு விலக வேண்டும், கண்டிப்பாய் சொல்லி இருப்பார். நிறைய சந்தர்ப்பங்கள் ஏரோது ராஜாவுக்கு வந்தது. தனக்கு எது வசதியோ அதை மட்டும் அவர் ஏற்றுக்கொண்டார். முடிவு பரிதாபமாயிருக்கிறது. தவறான முடிவு, தவறான விளைவுகள். இன்னொரு மனிதன் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேம்
சங்கத்திலே உறுப்பினர். பாரம்பரியம் சொல்லுகின்றது, அந்த நாட்களிலே எருசலேமில் இருந்த 3 பெரிய பணக்காரர்களில் ஒருவன். யாவது இயேசுவை பார்க்கணும். இரவிலே வருகிறார். வேதத்தை அறிந்தவராக இருந்தும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, தேவ சாயல் இல்லை, மறுபிறப்பின் அனுபவம் இல்லை. நீங்க நிறைய பேர் சகல அப்படின்னாங்க. வேதத்தையும் ஆராதனையும் ரட்சிக்கப்படுறீங்களா? தேவ சாயல் உண்டா? ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். புரியவில்லை, விளக்குகின்றார். அதுக்கப்புறம் அவர் சந்தித்தாரா தெரியாது. தொடர்ந்து 7ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற போது, யோவான் 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சனகரி சங்கத்தில் ஆலோசனை இயேசுவுக்கு எதிராக நடக்கும் பொழுது தைரியமாக இயேசுவுக்காய் பேசுகின்றார். அர்த்தம் என்ன? நான் மறுபடியும் பிறந்து விட்டேன். அதே நிக்கோதேமு யோவான் 19ஆம் அதிகாரத்தில் யாருமே இல்லை, இயேசுவின் அடக்க ஆராதனையை நடத்துவது. அறிமத்தியூராகிய யோசேப்பு, இதே நிக்கோதேமு இயேசுவின் உடலை சுமக்கிறார்கள். அன்னைக்கு ஒரு நாள் நான் இயேசுவை சந்தித்தேன். அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி விட்டேன். இயேசு எனக்கு சொந்தமானவர். அல்லேலூயா. யாருக்கும் மீட்பு சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறவர்கள். ஆண்டவர் உங்களை கேட்பார், எவ்வளவு பிரசங்கங்களை கேட்கிறீர்கள், வாழ்க்கையில் மாற்றம் உண்டா? தேவ சாயம் உண்டா? சாக்கு சொல்ல முடியாது. சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறவர்களை ஆண்டவர் மீட்டுக் கொண்டே இருக்கிறார். மீட்பு என்பது ஒரு நாள் நிகழ்வு அல்ல. இப்பொழுதும் ஆண்டவர் என்னை மீட்கிறார். என் பலவீனமான பகுதிகளை தொடுகிறார். எங்கே நான் விழுந்திருக்கிறேனோ அங்கே இருந்து எழ வேண்டும். எந்த பகுதி ஆண்டவரால் என் வாழ்க்கையில் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ மீட்கப்பட வேண்டும். 2வது 48ஆம் வசனம் வாசிங்க. மார்க்கு 10. ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை. நாங்கள் இயேசுவோட தான் இருக்கிறோம், இயேசுவோட நடக்கிறோம், இயேசுக்கு பிறகுதான் இருக்கிறோம். ஆனால் இயேசுவின் சாயம் இல்லையே, இயேசுவின் பண்புகள் இல்லையே. பரிதாபமா இருக்காங்க. இவனை முன்னோட இயேசு யாரும் அல்ல, நேர்மாறாய் அதற்கு ஈடாக நான் அதனால சோர்ந்து போவதில்லை. இன்னும் அதிகமா தாவீதின் குமாரனே என்ன செய்தி? இலக்கை அடையும் வரை போராடுபவர்களுக்கு மீட்பு. அல்லேலூயா. இங்கே என்ன இலக்கு முன்வைக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவிடம் நன்மை பெற வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். அதட்ட இன்னும் அதிகமாக இந்த உலகம் என்னை அடக்க நினைக்கின்ற பொழுது, ஆண்டவரே நான் அடங்க மாட்டேன். இந்த உலகம் என்னை கேலி செய்யலாம், இந்த உலகம் என்னை வெறுக்கலாம், இந்த உலகம் நம்பிக்கையில்லாத வார்த்தைகளை சொல்லலாம், என்னை சோர்வுறச் செய்யலாம், என் விசுவாசத்தை குளிரோடி புதைக்கின்ற அளவிற்கு என்னிடத்திலே பேசலாம். இல்லை ஆண்டவரே, நான் இடத்திலே வருவேன், நீ எனக்கு வேண்டும். இலக்கை அடையும் வரை போராடுபவர்களுக்கு மீட்பு. பொது இடங்களிலோ ஹாஸ்டல்லையோ வேலை பார்க்கும் இடத்திலே வாழ்கின்ற பொழுது புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுதெல்லாம் வருகின்ற சோதனைகள் என்ன? செவித்தான் கேள்வி பண்றாங்க, வேத வாசித்தான் கேள்வி பண்றாங்க,
ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல 24 முதல் 32 வரைக்கும் யாக்கோபின் ஜெபம். அப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்க விடமாட்டேன். என்ன ஆசீர்வாதம்? காசு இல்லையா, பணம் இல்லையா, ஆடுமாடுகள் இல்லையா? He had everything for the 20 years. 20 வருடமாக எல்லாம் இருந்தது. நீங்க எல்லாம் என் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் இயேசு என்று சொன்னார் வீண். அதுவே நீர் என்னை நீக்காமல், நீர் என்னை நிரப்பாமல், நீர் என்னை தூக்கி எடுக்காமல், நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் விடமாட்டேன். நான் சொல்ல முடியுமா? இலக்கை அடைவதை போராடுபவர்களுக்கு பவுல் தன்னுடைய அனுபவத்தில் இருக்கிற 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், ஜீவக்கிரீடனுக்கு இடையே போராட்டத்தை போராடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது சில போராட்டங்கள் வருகின்ற பொழுது, சங்கடங்கள் வருகின்ற பொழுது விழுந்து விடுகிறேனா? ஆண்டவரிடத்திலே திரளான மீட்புகள் உண்டு. யாருக்கு மீட்பு? இலக்கை அடையும் வரை போராடுபவர்கள். பொருளுக்கு என்ன இலக்கு பார்க்க வேண்டும். நம்முடைய இலக்கு என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய இலக்கு என்ன? தேவ சாயலை பெற்றுக் கொள்வது. அநேக சமயங்களில் உலகத்துடைய வாழ்க்கையை தான் நான் முன்வைக்கிறேன். நல்லது. ஆனால் ஆண்டவர் நம்மை எதற்காய் படைத்திருக்கிறார்? என் ஜனம் என் துதியை சொல்லுவோம், அதற்காய் விட்டிருக்கிறேன். தேவ சாயலை பெறுவதுதான் என் இலக்கு. இந்த அக்கறையோடு நான் வாழ்கிறேன். அந்த இலக்கு என்னிடத்திலே, நம்மிடத்திலே உண்டா? அந்த தரிசனம் உண்டா? ஏன் ஜெபம், ஏன் வேத வாசிப்பு? ஆண்டவர் சிலுவையிலே எதற்காய் மரித்தார்? பாவங்களை மன்னிப்பதற்காய் மாத்திரமல்ல, ஆவியானவரின் வழியாக என்னை அவருடைய சாயலாக உருவாக்குவதற்கு. இந்த இலக்கை நோக்கி நான் இன்றைக்கு போராடுகிறேன். தொடர்ந்து பாருங்க, 49ஆம் வசனத்தை பாருங்க. எப்படி ஆரம்பிக்கிறது? இயேசு நின்று, அல்லேலூயா. அவசரமா போயிருக்காரு, வேதனையோட போயிருக்காரு. நமக்கு தெரியும், என்னை அவமானப்படுத்துவாங்க, என்னை சிறுவேல அடைவார்கள், என்னை அடிப்பார்கள், எனக்கு வேதனை. இதன் மத்தியிலே அவசரமாக ஓடிக்கொண்டிருந்த பொழுது ஒரு சாதாரண பிச்சைக்காரனின் வார்த்தை அவரை நிறுத்துகிறது என்றால், நான் கூப்பிடும் பொழுதும் ஆண்டவர் நிற்பார் என்ற விசுவாசம் எனக்கு தேவைப்படுகிறது. இல்லையா? இயேசு எனக்காய் நிற்பவர். நம்ம நினைக்கிறோம் இல்லையா? என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? என்னை ஆண்டவர் பார்ப்பாரா? இல்லை. ஆண்டவர் எனக்காய் நிற்பவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஒரு விசுவாசமான ஒரு சம்பவம் இல்லையா? வார்த்தை, எனக்காய் நிற்கின்ற தெய்வம். வேதனையோடு வந்திருக்கிறான், போராட்டத்தோடு வந்திருக்கிறான், பிரச்சனைகளோடு வந்திருக்கிறான், தேவைகளோடு வந்திருக்கிறான். இயேசு உனக்காய் நிற்கிறார். நம்புறீங்க? இயேசு எனக்காய் நிற்கின்ற தெய்வம். நின்று ஒரு அழகான செய்யலாம் வருது. அழைத்து மாணவர்கள், அழைத்து மாணவர்கள். யார் கூப்பிட்டு வரா? சொல்லுவோம். தனியா உட்கார்ந்து வருத்திலையோ ஏசாமி பொருள் இருக்கிறாரு. உடல் கேட்கிறது. அழைத்து வாருங்கள் சொன்னோம்னா யார் இந்த குரலை இயேசுவிடத்திலே கொண்டு வைப்பாங்க? சொல்லுங்க. யார் அதற்கானோ அவங்க சிசுகளை இருப்பாங்க.
எப்படி மாறினது காட்சி? இயேசு அவனை பார்த்து விட்டார். இயேசுவின் கவனம் அவன் மீது சென்று விட்டது. என் மீது இயேசுவின் அருள் இருந்தார், என் மீது இயேசுவின் பார்வை இருந்தார், எனக்கு விரோதமாய் இருப்பவர்கள் என்னிடத்திலே வருவார்கள். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16:7. ஒருவருடைய வழிகள் அல்லேலூயா. வசனம் ஒரு நாளும் மாறுவதில்லை. என்னுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தால், எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளவர்கள் சரியாக இருந்தால், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தால், எனக்கு விரோதிகள் எல்லாம் நண்பர்களாய் மாறுவார்கள். எனக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு சாதகமாய் மாறும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை துன்பப்படுத்துகின்ற காட்சி இருக்கும். எங்கே கிணறு வெட்டினாலும் பகைஞர்கள் வந்து விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஈசாக்கு அமைதியா இருப்பார், போக மாட்டார். ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, ஏன்பா என்கிட்ட வந்தீங்கன்னு கேட்பார். அபிமலேக்கும் வருவாங்க, யாரு விரட்டாங்களோ அவங்க ஈசாக்க வருவாங்க. ஈசாக்கு சொல்வாரு, ஏன் வந்தீங்க? நீங்க தான் என்னை துரத்தி விட்டீர்களே. பதில் சொல்லுவாங்க ஈசாக்கு, இல்லப்பா, உண்மையாகவே உங்களிடத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களா? விரோதமாய் ஒரு கூட்டம் செயல்படுகிறதா? உங்கள் உறவை ஆண்டவரோடு சரி செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இங்கே அகத்தினர் கூட்டம் அரவணைக்கின்றது. யாருக்கும் மீட்பு. நான் 2 காரியங்களை பகிர்ந்துள்ளேன். சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறவர்களை நீக்கிறார், இலக்கை அடையும் வரை போராடுபவர்களை நீக்கிறார். 50ஆம் வசனம் யாராவது வாசிங்க. அழைத்து வந்தவங்க அவன் என்ன செய்யலாம்? இயேசுவிடத்திலே வந்தான். பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்வுகளை எல்லாம் வேதத்திலே பதிவு செய்கின்ற பொழுது அழகாக தேவையான வார்த்தைகளோடு பதிவு செய்திருக்கிறார். அழைத்த பொழுது அந்த கண் தெரியாதவன் இயேசுவிடத்திலே வந்தான் என்று எழுதப்படவில்லை. என்ன பண்ணுங்க? மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு. பாரம்பரியம் வரலாறு சொல்லுகிறது, இந்த பருத்தி நெல், திகையும் என்பது குடும்ப பெயர், பருத்தி என்பது இவனுடைய பெயர். இவன் ஒரு அரசாங்க குற்றவாளி, ராணுவத்துக்கு எதிராக கலகம் செய்தவன். இவனும் இவனுடைய தகப்பனும் என்று சொல்லுகிறது. குற்றவாளி என்பதற்கான அடையாளம் மேல் வஸ்திரம். இங்கே வேறு என்ன சொல்கிறது? இயேசுவிடத்திலே அவன் வந்த பொழுது தனக்கு உலகம் கொடுத்திருந்த அடையாளத்தை எரிந்துவிட்டு ஆண்டவரிடத்திலே வந்தான். 3வது யாருக்கு மீட்பு? உலக அடையாளங்களை கடைந்துவிட்டு வருபவர்களை ஆண்டவர் மீட்கிறார். எனக்கு நான் சில அடையாளங்களை வைத்திருக்கிறேன், அவைகள் தேவ சாயலோடு ஒத்து போகவில்லை என்று சொன்னால் அவைகளை கடைந்துவிட்டு வருவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். உலக அடையாளங்களையும் சுயத்தையும் போற்றிக் கொண்டு ஆண்டவரிடத்திலே வந்தால் நன்மைகள் இல்லை, மீட்பு இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை. உலக அடையாளம் எவைகளை குறிக்கின்றது? பழைய பாவ வாழ்க்கை, ரகசிய பாவங்கள், பொறாமை, பெருமை, கசப்பு, தவறான நோக்கங்கள், இவைகளோடு நாம் ஆண்டவரிடத்திலே வருவேன் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை, மீட்பை நாம் பெற முடியாது. மலை பிரதேசத்தில்
நிறைய காரியங்களை சொல்லியிருப்பார். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள். அதுல இடையில மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 ஒரு அழகான காரியத்தை ஆண்டவர் காண்பிப்பார். கோயிலுக்கு வந்திருக்கியா, வரி வீடு வந்திருக்கியா, காணிக்கை வீடு வந்திருக்கியா, ஒன்றும் பொறுப்பா உன் காணிக்கை இங்கேயே வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன். உன் சகோதரனோட உனக்கு பிரச்சனை இருக்கு, ஒரு பாவம் உனக்குள்ளதாக இருக்கின்றது, அதை முதல்ல சரி செஞ்சுட்டு அதை கலைந்து விட்டு அதுக்கப்புறம் நீயே கேட்கவா இல்ல. இன்றைக்கு இந்த பகுதியை நான் எப்படி புரிந்து கொள்வது? அது அவனுக்கு மட்டும் எனக்கும் சேர்த்துதா? ஆலயத்துக்கு வருகிறோம், ஆட்களுக்கு வருகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், நல்லது. ஆண்டவர் சொல்றார் இல்லையா, அந்த பாவம் ஒன்று இருக்கேப்பா, அந்த ரகசிய உறவு உங்களுக்குள்ளே உண்டு, இன்னும் நீ அந்த காட்சியை பார்த்துட்டு தானே இருக்க, அதெல்லாம் விட்டுருவாப்பா. அப்போ நான் உன் காணிக்கையை எடுத்து கொடுக்கிறேன். உலக அடையாளங்களை களைந்து விட்டு வருபவர்களை ஆண்டவர் மீட்கிறார். நடந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பிரசங்கியார் ஒரு திருச்சபைக்கு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் பேச அழைக்கப்பட்டிருந்தார். வெள்ளி, சனி, ஞாயிறு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பேசிட்டாரு, அடுத்த சனிக்கிழமை சாயந்தரம் பேசணும். சனிக்கிழமை காலையில கடற்கரை பக்கமா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அம்மா அவரை பார்த்து, ஐயா போகிறோம் அப்படின்னா, அம்மா நீங்க யாருமா? நான் கோயிலுக்கு வந்திருந்தேன், நீங்க ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணீங்கயா, ரொம்ப நன்றி அப்படின்னு. பொதுவாக பிரசங்கியாக்க நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? குஷியா இருக்கும். அவரோட விஷயம் அப்படியாமா அவர் விடல. ஐயா அம்மா எந்த பகுதிமா உங்களை கொண்டுச்சுன்னு கேட்டாரு. அந்த அம்மா காரி ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் ரொம்ப படிக்காதவையா. ஆனா கோயில் முடிஞ்ச போனா வீட்டில் போய் நான் ஒரு காரியம் பண்ணேன். என்னமா பண்ணீங்க? என்னுடைய தொழில் மார்க்கெட்ல காய்கறி விற்கிறது. நான் காய்கறி விற்கும் பொழுது தவறான இடைக்கற்களை வைத்து ஏமாற்றி பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். இப்பெல்லாம் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்கேல் இருக்கு. அந்த நாட்களில் வந்து தராசு வச்சிருப்பாங்க, இடைக்கற்கள் வச்சிருப்பாங்க. 500 கிராம், 1/4 கிலோ சின்ன சின்ன கற்கள் இடைக்கற்களுக்கும் பார்த்துருக்கீங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 500 கிராம் கல்லில் உள்ள அப்படியே நோண்டி விடுவாங்க. ஆக்சுவலா பார்க்கறதுக்கு 1/2 கிலோ மாதிரி தெரியும், ஆனால் ஒரு 150 கிராம் தான் இருக்கும். இப்படி ஏமாந்துருப்பாங்க. இது நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, எனக்கு தெரியாது. இப்படி நான் பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். தவறான இடைக்கற்களை வைத்து நான் வீட்டுக்கு போனோம்னா ஆண்டவர் எவ்வளவு பேசினாங்க. அந்த தவறான இடைக்கற்களை எரிந்து விட்டேன். இந்த மாற்றம் எனக்குள்ளதாய் கண்டிப்பாய் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உலக அடையாளங்கள் அவங்களுக்கு தான் ஆண்டவருடைய ரட்சிப்பு, அவங்களுக்கு தான் ஆண்டவருடைய மீட்பு. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆண்டவர் பேசும் போதெல்லாம் அர்ப்பணிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஒரு பகுதியை வேகமாக வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14 கடைசி வரைக்கும் வேகமாக வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:14 வாசிங்க.
உலாவுகின்ற தெய்வம். ஆலயத்தில் மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, என் வீட்டிலே, என் இதயத்திலே உலாவுகின்ற தெய்வம். அப்ப நான் எவ்வளவு பிரசுத்தமாய் வாழ வேண்டும். ஆண்டவர் நம் வாழ்வில் எல்லா பகுதிகளிலும் மீட்பை கொடுக்க விரும்புகின்றார். யாருக்கு மீட்பு? நான் 3 காரியங்களை கவனிக்கின்றேன். சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்கிறவர்களுக்கு, இலக்கை அடையவரை போராடுபவர்களுக்கு, உலக அடையாளங்களை வேண்டாம் என்று உதறிவிட்டு வருபவர்களுக்கு ஆண்டவருடைய மீட்பு உண்டு. இப்பதான் அவங்க கேட்கிற 53ஆம் வசனத்துல இயேசு அவனை நோக்கி, எப்ப நோக்குறாரு? ஆயத்தமாய் வந்தபொழுது. இந்த அருமையான கேள்வி பார்த்தீங்களா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் நீ நம்மை பார்த்து, உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? He can do anything, everything in my life. என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்ய என் இயேசுவினால் முடியும். தேவையோடு வந்திருக்கிறோம். என் வியாபாரத்தில் தோல்வியா இருக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, என் சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கு, சமாதானம் இல்லையே, இந்த கெட்ட பழக்கத்தை விட முடியவில்லையே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இதெல்லாம் விட்டுரு ஆண்டவரே, எனக்கு நீ வேண்டும், உன்னுடைய மன்னிப்பு வேண்டும், பரிசுத்தமான இடத்திலே நான் வருகிறேன். அப்படி நான் வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. மீட்கும் கிறிஸ்து நம்ம எல்லா நிலைகளிலும் மீட்க விரும்புகிறார். ஆண்டவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு. கடைசி வசனத்தை வாசிங்க. 51, 52. ஆமென். இயேசுவுக்கு பின் சென்றான். இங்கே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசுவுக்கு பின் சென்றான். யோசித்து பாருங்க. இயேசுவிடத்திலே அவன் கூட்டி வரப்பட்ட பொழுது எப்படி போயிருப்பான்? சொல்லுங்க. போயிருப்பானா? இல்ல. தட்டு தடுமாறி, திசை தெரியாமல், மற்றவர்களுடைய உதவியோடு, நம்பிக்கையோடு விட்டாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசுவுக்கு பின் சென்றான். எப்படி பின் சென்றான்? துள்ளி குதித்துக் கொண்டு, மாறுதலோடு, இயேசுவை பார்த்து, மற்றவர்களுடைய துணையின்றி, இதயத்தில் சந்தோஷத்தோடு, இயேசுவின் தொடுதலை பெற்றவர்கள் இந்த விதமான அனுபவங்களோடு இயேசுவை பின்பற்றுவார்கள். புதிய பாதை, புதிய தரிசனம், புதிய நம்பிக்கை, புதிய நடை. இந்த பகுதிகளெல்லாம் நாம் மீட்கப்பட வேண்டும். இயேசுவை வணங்குகிறோம், இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம். இந்த மாற்றங்கள் இருக்கிறதா என்றால் என் நடை, என் உடை மாறி இருக்கிறதா? இயேசுவை போல நான் பார்க்க வேண்டும். இந்த பகுதி ஒரு கருத்தை சொல்கிறது. இயேசுவை எப்படி பின்பற்ற வேண்டும்? அன்பானவர்களே, இயேசுவிடத்திலே திரளான மீட்புகள். ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி வாழ்ந்து உம்மை பின்பற்ற எனக்கு உதவி செய்யும். கண்களை மூடி செல்கிறோம்.
கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.